வெல்கம் டு ஃபுட்டாசம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சூப்பரான நல்ல டேஸ்ட்டான ஃப்ளஃபியான நம்ம மஷ்ரூம் பிரியாணி நம்ம பண்ண போகிறோம். இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம கட்டி கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். மஷ்ரூம் வந்து எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு இது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். பிரியாணியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா 2 பட்டை இலை வந்து அதாவது பிரியாணி இலை 2 நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 3 கிராம்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஸ்டார் அனீஸ் நம்ம சேர்த்துக்கலாம். பட்டை வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு நம்ம உடச்சி நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி ஜாதிபத்திரியும் ஒரே ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு வந்து 1 டீஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா நம்ம 2 வெங்காயத்தை நீளமாக நம்ம வந்து கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வதங்க தேவையில்லை. அந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்கள்ல, அந்த பதம் வர வரைக்கும் நல்லா நம்ம வந்து வதக்கிடணும். வெங்காயம் கொஞ்சம் ஓரளவு வந்து உங்களுக்கு ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா பிரியாணி வந்து உங்களுக்கு ஒரு ஸ்வீட்டாக ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம வந்து கருவேப்பிலையும் நம்ம வந்து போட்டு வதக்கிடலாம். நீங்கள் நீளமாக கட் பண்ணி போட்டால் தான் பிரியாணி வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நைஸாக நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது. சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கிடையில் நம்ம பேஸ்ட்டை நம்ம அரைச்சிடலாம். ஜாரில் வந்து 2 பச்சை மிளகா, இஞ்சி வந்து ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஒரு 5 பல் நம்ம போட்டுக்கலாம். புதினா இலைகள் வந்து ஒரு 1/4 கப், அதை விட கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கோங்க. அதே மாதிரி கொத்தமல்லி இலையும் ஒரு 1/4 கப் அதையும் போட்டு இப்போ நைஸாக நம்ம வந்து பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இது மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை இது கூடவே நீங்கள் ஒரு 5 சின்ன வெங்காயம் கூட போட்டு அரைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு மட்டன் பிரியாணி டேஸ்ட் வரும். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து வெங்காயத்தை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். இதை போட்டுட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிடணும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து வதக்கிடணும். இது கூடவே உங்களுக்கு வதங்கும்போது வெங்காயமும் நல்லா வதங்கி நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி நம்ம வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் அளவான தக்காளி நம்ம போட்டுடலாம். ஏன்னா பிரியாணிக்கு வந்து தக்காளி வந்து கம்மியாக தான் போடணும், வெங்காயம் அதிகமாக போடணும். ஏன்னா நம்ம 2 வெங்காயம் போட்டிருக்கோம், ஒரு தக்காளி நம்ம சேர்த்தா போதும். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா நமக்கு வந்து நல்லா குழைய வேகணும். இந்த டைம் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ தனி மிளகாத்தூள் நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்குலாம் லஞ்ச் கட்டினோன்னா ரொம்ப காரமாக தான் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம கொஞ்சமாகவே நம்ம போட்டுக்கலாம். தனியாத்தூள் 1 டீஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கரம் மசாலாத்தூள் நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே பட்டை எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். அதனால் நம்ம கொஞ்சமாக சேர்த்தா போதும். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிடணும். அந்த மசாலா பொடியோட வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து தயிர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த பொடியெல்லாம் போடாமல் நீங்கள் வீட்டில் ஏதாவது பிரியாணி பொடி ஏதாவது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது ஒன்று போட்டாலே போதும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தனி மிளகாத்தூள், பிரியாணி பவுடர் இது 2 நீங்கள் சேர்த்தாலே போதும். இந்த தனியாத்தூள் அதெல்லாம் சேர்க்க வேண்டாம். இப்போ தயிர் போட்டு நல்லா நம்ம வதக்கியாச்சு. இந்த டைம் நம்ம வந்து இந்த ஒயிட் பட்டன் மஷ்ரூமில் நம்ம ஒரு 200 கிராம்ஸ் நான் வாங்கி க்ளீன் பண்ணி கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம போட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த ஒயிட் பட்டன் மஷ்ரூம் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா நம்ம வந்து வதக்கிடணும். ஏன்னா மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும். அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரைஸை வந்து ஆட் பண்ணணும். ஸோ நம்ம தண்ணி எதுவும் இப்போ நம்ம ஊற்றிட வேண்டாம். அந்த காளான் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறமா தான் நம்ம அரிசி வேகிறதுக்கான தண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா 1 கப் ரைஸ் தான், பாஸ்மதி அரிசி வந்து ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த கப்பில் தான் நான் வந்து 1 கப் ரைஸ் எடுத்தேன். ஸோ இப்போ வந்து நான் 1 1/4 கப்பு தண்ணி வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த மஷ்ரூமில் உள்ள தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடணும். நீங்கள் அந்த தண்ணி இருக்கும்போதே நீங்கள் வந்து அரிசி வேகிறதுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துடக்கூடாது, அரிசியும் போட்டுறக்கூடாது. இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அரிசி போடணும். இப்போ நான் வந்து ஒரு 30 நிமிஷம் நல்லா நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த பாஸ்மதி அரிசி நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம்.
ஏன்னா ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரைஸ் நல்லா லாங்காக நல்லா நல்லா ஃப்ளஃபியாகவும் உங்களுக்கு வரும். அரிசி வந்து ஒன்றோட ஒன்று உங்களுக்கு ஒட்டாது. இது கூடவே இன்னொன்று என்னென்னா, நீங்கள் அரிசி ஊற வைக்கும்போதே ஒரு டீஸ்பூன் நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் ஊற்றி நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அரிசி நல்லா ஃப்ளஃபியாக வரும், நல்லா லென்த்தியாகவும் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இப்போ நம்ம வந்து குக்கரை மூடியாச்சு, ஸ்டீமும் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா நம்ம வெயிட்டை நம்ம போட்டுடலாம். இந்த வெயிட் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து சிம்லேருந்து மீடியம் ஃப்ளேம் வரைக்கும் வச்சிடணும். வச்சுட்டு ஒரு விசில் தான் நம்ம வந்து வைக்கணும். நீங்கள் ரொம்ப வச்சிட்டிங்கன்னா அடியில் வந்து கறி பிடிச்சிரும், உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து குழஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு விசில் வச்சாலே போதும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா 2 விசில் வச்சு நீங்கள் ஒரு தம் கொஞ்சம் நேரம் போட்டால் போதும். இப்போ பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. சூப்பராக அரிசி வந்திருக்கு, நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு, ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டலை, நல்லா சூப்பராக வந்திருக்கு. மஷ்ரூமும் நல்லா வெந்துருச்சு, நல்லா டெண்டராகவும் இருக்குது. இப்போ நமக்கு சூப்பரான சுவையான மஷ்ரூம் பிரியாணி தயாராகிடுச்சு. இது கூடவே நீங்கள் ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே சிக்கன் 60 வச்சிங்கன்னா இதோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.